ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம நேபாளி மட்டன் கறி பண்ண போறோம். எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். வரீங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் தடவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், பிரியாணி இலை, ஏலக்காய் ஒரு 10, 1 டீஸ்பூன் வெந்தயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எடுத்திருக்கேன். 1 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அம்மா 1 ஆனியன் அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஏலக்காய், வெந்தயம், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது நம்ம ரெகுலர் சென்னை கிரேவியோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போது நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயத்தை எடுத்து அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கின்னு இருக்கு. நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். பாருங்கள், அந்த வெந்தயம் வெங்காயம்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. பிரியாணி இலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஏலக்காய் உங்களுக்கு பொடி பண்ணி போடணுன்னா போட்டுக்கலாம், பட் நான் முழுசாக போட்டிருக்கேன். அப்படியும் ஃப்ளேவர்ஸ் இறங்கும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம யூஸ்வலாக மட்டன் வந்து குக்கரில் வேக வைப்போம். இது ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ்ங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் பாத்திரத்துலேயே வேகிறதுக்கு. இப்போது மட்டன் நம்ம சேர்த்துடலாம். இப்போது மட்டன் சேர்த்து வதக்கிட்டு, யூஸ்வலாக இதை நைட்டை ஃபுல்லாக வேக வைப்பாங்க ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில். நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணுறோம். ஒரு 1 ஹவரில் இது ரெடி ஆகிடும். மட்டன் வேகுமான்னு டவுட் படாதீங்க. நல்லா சிம்மில் வச்சிட்டோன்னா நல்லாவே மட்டன் வெந்துடும் உங்களுக்கு. பட் ஒரு 3/4 மணி நேரம் வேக விடணும். ஸோ இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போது கொரியாண்டர் பவுடரு, சில்லி பவுடரு, அப்புறமா பெப்பர் பவுடர் அதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிருக்கா. இப்போது தண்ணி விட்டு ஒரு 2 கப் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வைக்கணும். இப்போது அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை அரைச்சிக்கலாம் ஸ்மூத் பேஸ்ட்டாக. இதை அந்த வெந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதில் போட போகிறோம். ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து இதை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு 30 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம கிரேவி நார்மல் கிரேவி பண்ணும்போது இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ அது கூட மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கிரேவி திக்கான மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ இன்னொரு 15-20 மினிட்ஸ் உப்பு சேர்த்துருங்க. இன்னொரு 15-20 மினிட்ஸ் மட்டனை நம்ம வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த தண்ணியெலாம் உங்களுக்கு வற்றிடும். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள்,
தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு. உங்களுக்கு கலரே மாறிடுச்சு பாருங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா வேணும்னா நீங்கள் போடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இதை சுட சுட ரைஸ் கூட பரிமாறணுன்னா சூப்பராக இருக்குங்க. இது நான் ஒரு நேபாளி ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணேன். அதனால சரி ஓகே வீட்லேயும் ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். எப்படி பண்ணோன்ற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட நியூட்ரியன்ட் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கேலரிஸ் சர்விங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.